மகாகணபதே நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. இன்று ஸ்லோகா 62 விஷ்ணு சஹஸ்ரநாமம். திரிசாமா சாமகஹ சாம நிர்வாணம் பேஷஜம் பிஷக் சந்நியாசக்ருச்சமஹ சாந்தோ நிஷ்டா சாந்திஹி பராயணம். திரிசாமா சாமக. திரிசாமாங்கிறது சாம வேதத்துல வேதானாம் சாமவேதோஸ்மி பகவானே. வேதத்துல சாம வேதத்துல 3 விபாகங்கள் இருக்கு. அதாவது ஒண்ணு கௌதம ரிஷி ராணாயனீயன் ஒருத்தர் இருந்தார். ராணாயனீயா அப்படின்பா ஷாக்கா. ஜெய்மினிய முனியுடைய ஜெய்மினிய ஷாக்கா அப்படின்னு ஒரு பிரான்சஸ் 3 இருக்கு. 1875 ஸ்லோகங்கள் இருக்கு சாம வேதத்துல. அதுல 1800 நீங்க பார்த்தாலும் ரிக்வேதத்துல பார்த்தாலும் ரிக்வேதமும் இதுவும் சேம் தான், ஒன்றே தான். 75 தான் வேற ஸ்லோகங்கள் இருக்கும் எல்லாமே. ஆனா சாம வேதத்தை சந்தஸ், அதாவது மெட்டுக்கு, அதாவது ஸ்ருதி பாட்டு மூலமாக கானம் மூலமாக வெளிப்படுத்துவதனால் நமக்கு ஞாபக சக்தி நிறைய இருக்கும். எப்போதுமே ஒரு இதை நம்ம நடைபாஷையா சொல்றது வேற, அதை ஒரு மெட்டு கொடுத்து அதை பாட்டா பாடினா அந்த நடைபாஷை, அந்த உரையாடல், அந்த உரை நம்ம மனசுல நன்னா இருக்கும். சாமானியமா இருக்கிறத விட பாட்டு மூலமா இருந்தா எல்லாருமே அப்படிதான் சொல்லுவா. எல்லாருக்குமே நம்ம பொது வாழ்க்கையிலேயே பார்க்கலாம். ஒரு சினிமா பாட்டுங்கிறது நமக்கு நெற்றியில, நம்ம மூளையில, நம்ம ஞாபக சக்தியில நன்றா நின்று இருக்கும். அதை பாடாம சும்மா வெறும் வார்த்தைகள் அப்படின்ற உரை பாஷை மூலமாக நம்ம பார்த்தோமே ஆனால் அது நமக்கு மறந்து போயிடலாம் ஞாபக சக்தி. அதனால இந்த பேசும் பாஷை மூலமாக நம்மளால் அவ்வளவு ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால அந்த சாம வேதம். இப்ப பிருஹத் சாமா, ரத்தந்திர சாமா, வாமதேவிய சாமா, அந்த வாமதேவிய ரிஷிலேருந்து வந்தெல்லாம் இருக்கு. அது வேற. பிருஹத் சாமா, ரத்தந்தரா அப்படின்பா. அதெல்லாம் 3 விபாகங்களா அவ போட்டிருக்காங்க அந்த ராகம் மேல்வெட்டுக்கு. அந்த சாம பெரிய யாகம். அது சாம வேதம் அதுடைய மெட்டு, அதுடைய ஸ்வரம், ராகத்துக்கு மதிப்பு அப்படின்னு ஃப்ரிட்ஜ் ஸ்டால்னு ஒரு ஆங்கிலேயர், அவர் 1975 சம்ஸ்கிருத காலேஜ் சென்னைக்கு வந்திருந்தார். அவர் இப்போ அதிரத்ர திரிசூர் எங்க ஊர் பக்கத்துல பஞ்சல் எல்லாம் பண்ணினார் 2011. பெரிய யாகம் இப்போ கூட நன்னூர்ல பண்ணினார். பெரிய யாகங்கள்லாம் பண்றாவா. அவர் ஃப்ரிட்ஜ் ஸ்டால் நம்ம ஒரு மேற்கத்தியர். அவர் அவரே அவர் சாமவேத பிரிய. கேரளால எங்க இடங்கள்லாம் சாமவேதம் தான் ஜாஸ்தி. சாமவேத பிரியமார் நிறைய பேர் அப்பவே. அதான் அந்த திரிசாமா, 3 சாமங்கள். பிருஹத் சாமா, ரத்தந்திர, வாமதேவிய சாமான்னு நான் பிரிச்சுக்கிறேன். ஷாக்கைகள் பார்த்தோம்னா கௌதம ரிஷி, ராணாயனிய மகரிஷி அவருடைய இருக்கு. அதெல்லாம் மகாராஷ்டிரா பக்கத்துல இருக்கும். கௌதமரோட குஜராத் பக்கத்துல இருக்கும். ஜெய்மினிய ரிஷி தான் நம்ம தமிழ்நாடும் கேரளா பக்கத்துலயும் ஜெய்மினிய ரிஷியுடைய மெட்டுக்கள் இருக்கும். அதான் திரிசாமா. சாமக, அந்த சாமகானத்தை பாடப்பட்டவரே அவர்தான். அந்த சாமக. திரிசாமா சாமக சாம, அவர்தான் சாம வேதம். அவர் சாமகானம் மட்டும் அல்ல, திரிசாமா மட்டும் இல்ல, அவர் சாமக, அவர் சாம பாடக்கூடியவர் மட்டும் இல்ல, அவரே சாமம் தான், அவரே சாம வேதம் தான் அப்படிங்கிற பீஷ்மர். சோ திரிசாமா சாமக சாம. நிர்வாணம். புத்தர் கூட நிர்வாணம்ங்கிறது நம்முடைய முக்தி, லிபரேஷன் ஆங்கிலத்துல. முக்தி, நம்ம முக்தி அடைஞ்சிட்டோம்னா நிர்வாணம். அந்த நிர்வாண நிலை, நிர்வாண சக்தியை தரப்பட்டவர் பகவான். நிர்வாண நிலை பகவானை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார் பாருங்க பீஷ்மர். அந்த முக்தி நிலை, அந்த துரியான்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல மாண்டிக்ய உபனிஷத்துலாம். அந்த 4வது நிலை நிர்வாணம்னா முக்தி. நமக்கு சம்சார கடல் இருந்து முக்தி, நிர்வாணம். பேஷஜம்னா ஔஷதம், மூலிகைகளால் வரப்பட்ட மருந்துகள், அதுக்குதான் பேஷஜம். அவரும் சுவாமி தான். நீ பார்க்கிற எல்லா மேஷங்களும் நீ உட்கொண்டாயானால், உணவாகவா மருந்தாகவா எப்படி வேணா, மூலிகைகளை நீங்க எப்படி வேணா நீ உட்கொண்டாயானால், மருந்தாகவோ அல்லது ஜலமாகவோ நீ அருந்துவாயேயானால் எல்லாம் அவர் தான். அந்த பேஷஜம், அந்த ஔஷதம், அந்த பேஷஜம் அவர். பிஷக், அவர் பேஷஜம் மட்டும் இல்ல, அவர் தான் மருத்துவர். பிஷக்னா மருத்துவர். பிஷக்காக அப்படி போனாங்க.
வைத்தியர்னு சொல்லலாம். இதுல சம்ஸ்கிருதத்துல பிஷக்காக அப்படிம்பாங்க. அவர் தான் அந்த பிஷக்காக, மருத்துவர், மருத்துவ சிகிச்சை நிபுணர், மருத்துவ நிபுணர், மருத்துவர். சந்நியாச கிருத் சமக, அது வந்து சந்நியாச கிருத்துன்னு ஒரு வார்த்தை, ஷமகன்னு வரும். இதுக்கெல்லாம் பேரு சந்தி வரதுனால துகாகமக சந்தின்னு சொல்லுவார், இல்லைன்னா சத்துவ சந்திம்பா. அதெல்லாம் அந்த தா வந்து சா இதெல்லாம் அப்படி ஆயிடும். அதனாலதான் உங்களுக்கு சம்ஸ்கிருதம் நீங்க பாக்கறன்னா, ஹிந்தி பாக்கறன்னா சம்யாச கிருச், அப்புறம் சமக, சமல ஷமக. இப்ப சந்நியாசத்தை கிருத்னாத உண்டாக்குறது, சந்நியாச வர்க்கத்தை உண்டாக்கி எதுக்காக? அந்த சமனம், சமனம்ங்கிறது சமக, சமகங்கிறது சமனம்ங்கிறது உபசமனம். கொஞ்சம் கூட ரொம்ப அமைதி, ரொம்ப எல்லாத்துலயும் ஒரு திருப்தி, ஒரு அமைதி, ஒரு காம்னஸ் ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா, அதேதான். அமைதியாக, திருப்தியாக, மனப்பூர்வமாக, சாந்தியாக அந்த சந்நியாசத்தை உண்டாக்கின அந்த அதனால் அதன் மூலமாக கொடுக்கக்கூடிய இந்த க்ஷமை, இந்த பொறுமை, இந்த சாந்தி, இந்த அமைதி, இதெல்லாம் தான் சந்நியாச கிருத் ஷமக அப்படி வரும். நாலாவது சாலை ஆரம்பிக்கிறார் ஷமக, ஆனா அது ஷமக, ஷா சிவன் ஷா, அந்த ஷா சந்நியாச கிருத் ஷமக. அதான் மாணவர்களுக்கெல்லாம் சொன்னேன், துகாகம சந்திலையும் சத்துவ சந்திலையும் நீங்க பார்த்தோம்னா இதெல்லாம் இந்த மாதிரி கூட்டுல வரைச்சு இந்த மாதிரி வரும். சாந்தக, அதான் சந்நியாச கிருத் அமைதியும் பண்றார், சாந்தக அவர்தான் சாந்தி, அவர்தான் ஓம் சாந்தி சாந்தி, எல்லாம் அமைதி, எல்லாம் அமைதி, எல்லாம் அமைதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நிம்மதி தான் அமைதி. அந்த அமைதி அவர்தான். அமைதி 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 அப்படின்னு சொல்றது அந்த அமைதி. ஒரு கலக்கம் இல்லாம மன அமைதி உடையவர் அவர். அவர் தரவும் கூடியவர், அதை ஏற்றும் கொள்ளப்பட்டவர். நம்மிடமிருந்து நம்மை அமைதி ஏதாவது இருந்தால் அதை ஏற்றுப்பர், அமைதியை கொடுக்கக்கூடியவர். சாந்தி. நிஷ்டா, நிஷ்டானா நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அப்ப யோக நிஷ்டையும் நம்ம தமிழ்ல கூட யோக நிஷ்டையில இருக்காருன்னா யோகத்துல அந்த இடத்துல, அந்த நிஷ்டானா அந்த சாந்தின்னு ஒரு இடத்துல அவர் இருக்கார். அவர் அந்த நிஷ்டா, அந்த இருப்பிடம், இருத்தல், இருப்பிடம், அவர் தான் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய அந்த இருப்பிடம். அப்படி பெரிய அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். நிஷ்டா சாந்தினாக்கா நிஷ்டா அவர் தான். நிஷ்டா அதுக்கப்புறம் சாந்தி வருது. அந்த நிஷ்டா சாந்தி அவர் தான். யோக நிஷ்டா அது சொல்ற மாதிரி சாந்தியுடைய நிஷ்டா அவர் தான். இந்த சாந்திங்கிறது அமைதி, சாந்தக அமைதியை கொடுக்கக்கூடியவர், சாந்திங்கிறது அமைதி உடையவர். ஓம் சாந்தி. நம்ம இந்து தர்மத்துல எல்லாமே சாந்தி சாந்தி தான். நமக்கு வந்து சண்டை தர்மம் இது சச்சரவு எல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் ஓம் சாந்தி 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 தான். அமைதி அமைதி அமைதி, எல்லாரும் அமைதியாக இருக்கும் அமைதியாக இருக்கும், அதுதான் அர்த்தம். அமைதினால பல நல்ல காரியங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல வாழ்க்கை நெறிமுறைகள் எல்லாமே தெரிய வரும், நமக்கே தெரிய வரும். சாந்தி. பாராயணம். பாராயணம்னா மற்றவங்க பாராயணம் பண்ணி நம்ம கேட்கறது. நம்ம பாராயணம்னாக்கா நம்ம வந்து அவரை நினைச்சுட்டு இருக்கணும், நம்ம வந்து பாராயணம் பண்ணணும் அவரை. பாராயணம் நம்ம யாரோ பாராயணம் பண்ணி நம்ம கேட்கலாம், இது நம்மளே அவரை பத்தி தான் நினைச்சுட்டு இருக்கணும். அவர் தான் மூலம் நமக்கு, அவர் தான் மூல சக்தி, அவர் தான் மூல பொருள். ஒரு மூல பொருள், அவர் மேல, அந்த மூலப்பொருளின் மேல நம்முடைய ஸ்ரத்தை, நம்முடைய தியானம், நம்முடைய கவனிப்பு எல்லாமே அந்த மூலப்பொருளான பகவான் மேல பாராயணம் பண்ணுங்கோ. பாராயணம் கேளுங்கோ, பாராயணம் நம்மளே பண்ணணும். அதுதான் இதோடைய அர்த்தம். இப்ப நான் எண்களை குறிக்கிறேன். ஸ்லோகம் 62. திரிசாமா 574, சாமகஹ 575, சாம சாம இது வந்து சாமகானம் சா, சாம 576, நிர்வாணம் 577, பேஷஜம் 578, பிஷக் பிஷகஹ பிஷக் 579, சந்நியாச கிருத் இது சேர்த்து 580, ஷமஹ சிவன் ஷமஹ 581, சாந்தஹ சிவம் சாந்தம் சிவம் சாந்தஹ 582, நிஷ்டா 583, சாந்திஹி 584, பராயணம் 585.
ஓம் தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர்பவது சர்வ மங்களானி பவந்தோ ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து.